நான் ரேவதி. 42 வயசு. ஒரே பையன் அருண். அவன் என்னுடைய உலகம். என் கணவர் ரமேஷ் 8 வருடம் முன்பு ஒரு விபத்தில் உயிர் நீத்ததிலிருந்து என் வாழ்வு அருண்தான். அவனை நல்லபடிக்க வளர்த்தேன். எதையும் மறைக்காம பேசுவோம். அவன் வட்டாரத்தில் நல்ல குணமுடையவன். நான் அவனிடம் அன்பையும் ஆதரவும் மட்டும் அல்ல, ஏன் ஒரே சுகமாய் இருப்பேன். அவனுக்கு 22 வயது. நான் அவனை பார்த்து சில நேரம் என் கணவனின் ஓர் அனுபவத்தையும் நினைச்சுக்குவேன். ஆனால் அந்த நினைவுகள் எப்போதும் பாவமற்றதுதான். ஒரு நாள் நான் குளித்து வந்து என் அறையில் புடவை மாறிக்கொண்டு இருந்தேன். அருண் திடீரென கதவை தட்டாமலே உள்ளே வந்தான். அவனது பார்வை சற்று விலகியது. நான் தடுக்கவில்லை. அவன் அங்கிருந்தார். சில வினாடிகள். அந்த கணம் ஏதோ ஒரு பிசாசு என்னை தொட்ட மாதிரி. மா, மன்னிச்சு என்று விட்டு ஓடிவிட்டான். அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவே இல்லை. என் மூளை ஒரு பக்கம் நீ தாய், இது தவறு என்று சொல்ல, மற்றொரு பக்கம் அவன் என் இரத்தம், ஆனால் என் உயிர் சார்ந்தவன் என்று எதையோ நிம்மதிப்படுத்த முயன்றது. இன்னொரு இரவு மழை பெய்தது. மின்சாரம் இல்லை. நான் படுக்கையில் ரேடியோ கேட்கலாம் என்று இருந்தேன். அருண் என் அருகில் வந்து, மா, மழை பயமா இருக்கு, நான் உன்னோட தூங்கலாமா என்றான். நான் அவனை என்னவோ செய்து கட்டிப்பிடித்தேன். அந்த இரவு நாங்கள் பாவம் செய்தோம். மறுநாளில் இருவருமே மௌனமாயிருந்தோம். அவன் என் கண்களை பார்க்கவில்லை. நானும் என்னை மன்னிக்க முடியவில்லை. என் வயிற்றில் வளர்ந்த பிள்ளையிடம் நான் என்ன பிழை செய்தேன்? நாள் கடந்தது. அவனிடம் ஒரு பிரிக்க முடியாத எண்ணம் எழுந்தது. அவனும் என்னிடம் தொட்டு பேசும், நெருக்கம் காட்டுவான். ஆனால் நான் மனதுக்குள் குழம்பியவளாகவே இருந்தேன். ஒரு நாள் நான் என் மனம் கட்டுப்பாட்டை இழந்தேன். அருண், நம்முடைய அந்த இரவு, அது ஒரு தவறு. மறந்து விடணும். நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்கணும். அவன் சற்று நேரம் மௌனமாயிருந்தான். பிறகு வெறித்தவனாக, அம்மா, நானும் உங்களையும் விட்டுவிட முடியாது. உங்களைப் போல யாரும் என்ன காதலிக்க முடியாது என்றான். அந்த வார்த்தை என்னை நடுங்க வைத்தது. நான் ஒரு தாயா, ஒரு பெண்ணா? என் பிழை பிள்ளையின் மனதையே கலக்க வைத்துவிட்டது. அந்த இரவு நான் தற்கொலை செய்வதென்ற முடிவை எடுத்தேன். ஒரு கடிதம் எழுதினேன். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அருண், நான் ஒரு பிழை செய்தேன். நான் என் கடமையை மறந்தேன். நான் உன் உயிர், ஆனால் ஒரு தவறான உணர்வுக்குள் விழுந்தேன். இனி நீ நல்ல வாழ்க்கையை பார். இதை ஒரு கனவாக நினை. மீண்டும் யாரிடமும் இதுபோல நடந்தால் அது வெறும் அழிவாகும். மன்னிச்சுக்கோ. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நான் அந்த இரவு கடைசி முறையாக அவனை பார்த்தேன். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். நான் என் உயிரை பறித்தேன். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இப்போது இந்த கதையை என் சார்பில் எழுதுவது என் பிள்ளைக்கு ஒரு உண்மையை நினைவூட்டவே. தவறு சில நேரம் அன்பு என்ற பெயரில் உள்நுழைகிறது. ஆனால் தாய் மகன் உறவு புனிதமானது. அதை மாசுபடுத்தும் எண்ணமே ஒரு பாவம். தவறாக நடக்கிற உறவுகள் ஒருபோதும் நலமளிக்காது. அது தற்கொலைக்கோ தண்டனைக்கோ மட்டுமே வழிவகுக்கும்.